வெடித்தது கலவரம் பாஜகவில். உத்தரப்பிரதேசம் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் ஒவ்வொரு கட்சியுமே தோல்வியை சந்திக்கும் போது அந்த கட்சிக்கு தேர்தல் தோல்வி மட்டுமல்ல, நிர்வாகியிடமிருந்தும் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான். மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறத உணர வேண்டிய தருணம் இது. காங்கிரஸ் கட்சி தொடர் தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில் இருந்து குலாம் நபி ஆசாத், இந்தியா குடும்பம், கேரளாவில் அந்தோனியின் குடும்பம் அப்படின்னு வரிசையாக பல முக்கிய தலைவர்கள் வெளியேறி காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்துட்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவங்களாம் வெளியேறி காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அதிமுகவில் எடப்பாடி கட்சியை வெற்றிகரமாக கைப்பற்றி விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட போதிலும் கூட தேர்தல் தோல்விகள் அந்த கட்சியில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பிறகு திமுக தொடர் தோல்விகளை சந்தித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியிலிருந்து நெடுஞ்செழியன், பன்ருட்டி ராமச்சந்திரன், பாவு சண்முகம் அப்படின்னு பல முக்கிய தலைவர்கள் வெளியேறி திமுகவிற்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்த சம்பவங்களும் நடந்துச்சு. இப்போ பாஜகவும் அத்தகையதொரு நெருக்கடியை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுதான் பரபரப்பான விஷயமா இருக்கு. பாஜகவின் கோட்டை அப்படின்னு கருதப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலேயே அந்த கட்சிக்கு குடைச்சல் கொடுக்க தொடங்கிவிட்டாங்க. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தில் லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி 43 இடங்களை கைப்பற்றினாங்க. பாஜக கூட்டணியால் வெறும் 36 இடங்களில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் அதீதமான நடவடிக்கைகளும் தன்னம்பிக்கையுமே தோல்விக்கு காரணம் அப்படின்னு பாஜக எம்எல்ஏக்கள் கடுமையாக விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. துணை முதலமைச்சர் ஊபி துணை முதலமைச்சர் கேசவ்நாத் மௌரியா தலைமையில் அவங்க அணிவகுக்க தொடங்கிட்டாங்க. இந்நிலையில தான் டெல்லி சென்ற கேசவ் பிரசாத் மௌரியா பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசியிருக்காரு. இதையடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாற்றப்படலாம் அல்லது ஊபி பாஜக தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்னு தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக கூடும் அப்படின்னு முன்னிறுத்தப்பட்ட யோகி ஆதித்யநாத்துக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியமா இருக்கு. பொதுவாகவே இந்த அதிருப்தி எம்எல்ஏக்களோ அல்லது அதிருப்தி நிர்வாகிகளோ உருவானா உடனே பாஜக அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் யோகி ஆதித்யநாத் விவகாரத்தில் அதிருப்தியாளர்களை மேலிடம் சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இதன் பின்னணியில் ஆதித்யநாத்தை பின்னுக்கு தள்ள மோடி அமித்ஷா கூட்டணி பிளான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. உத்தரப்பிரதேசத்தில் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் பாஜகவை ஆட்சியில் அமர்த்தியவர் இந்த கேசவ் பிரசாத் மௌரியா. பல ஆண்டுகள் RSS விஸ்வ இந்து பரிஷத்தில் ஒர்க் பண்ணவர். அயோத்தி ராமஜென்ம பூமி இயக்கம், அதாவது பாபர் மசூதி இடிப்பு, மிகப்பெரிய சர்ச்சையாக பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் முக்கிய பங்காற்றியவர் தான் இவர். இதர பிற்படுத்தப்பட்டோரை ஒருங்கிணைக்கும் தலைவராகவும் பாஜகவில் முன்னிறுத்தப்பட்டவர். உத்தரப்பிரதேசத்தில் 2002, 2007, 2012 சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட்ட மௌரியா 2012 மட்டுமே வெற்றி பெற்றார். 2014 லோக்சபா தேர்தலில் அபார வெற்றியும் பெற்றார். 2016 ஆண்டு ஊபி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். 2017 ஆண்டு ஊபி சட்டசபை தேர்தலில் பாஜக பிரம்மாண்ட வெற்றி பெற்றாங்க. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஊபியில் பாஜக ஆட்சியை கைப்பற்ற காரணமானவர் தான் கேசவ் பிரசாத் மௌரியா. அப்போது முதல் முறையாக துணை முதல்வரானார். முதல்வர் கனவு அப்படின்னு பார்க்கும்போது 2022 சட்டசபை தேர்தலில் பாஜக மீண்டும் வென்ற போது முதல்வர் பதவியை மிகவும் எதிர்பார்த்தவர் தான் கேசவ் பிரசாத் மௌரியா. ஆனால் RSS தலையீட்டில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். இதனால கேசவ் பிரசாத் மௌரியா மீண்டும் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்போ மௌரியா ஒரு ட்விட்டையும் போட்டிருக்காரு. அரசாங்கத்தை விட கட்சி தான் முக்கியம். நான் முதலில் பாஜகவின் தொண்டர் தான், அதற்கு பிறகுதான் துணை முதலமைச்சர் அப்படின்னு பதிவிட்டிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது துணை முதல்வர் பதவியை விட யோகி ஆதித்யநாத்தால் கட்சி பின்னடை சந்திப்பதை எதிர்ப்பது தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் மறைமுகமாக அவர் இப்படி சொல்லியிருக்காரு. மத்தியில் பாஜகவுக்கு மக்களவையில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததும் மாநிலங்களவையில் பலம் இழந்திருப்பதும் மோடி அமித்ஷா கூட்டணிக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா உத்தரப்பிரதேச விவகாரம் மேலும் ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த அதிருப்தி இன்னும் பல மாநிலங்கள்லையும் எதிரொலித்தா பாஜகவுக்கு பெரிய சிக்கல் தான். ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்கள்,
2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல்கள் இது எல்லாமே பாஜகவுக்கு அவ்வளவு ஈஸியாக இருக்க போகிறது இல்லையே அப்படிங்கிறதையே இந்த நிகழ்வுகள்லாம் எடுத்து காட்டுது.